friends, welcome to our Koodam channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நாங்க வந்திருக்கோம். என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு சன்னா புலாவ் நம்ம செய்ய போறோம். ஆமாங்க, எங்க அம்மா வந்து எல்லாமே எடுத்து ரெடியா வச்சுட்டாங்க. இந்த சன்னா புலாவ் வந்து பாத்தீங்கன்னா 2-3 விதமா செய்யலாம். இன்னைக்கு வந்து நாங்க வந்து குக்கர்ல வந்து செய்ய போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நம்ம வீட்லலாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா நாங்க எப்படி சன்னா புலாவ் செய்யறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி செய்கிற சன்னா புலாவுக்காக நான் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து கருப்பு சுண்டல். நீங்கள் வந்து வெள்ளையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் தான் நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு சுண்டல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா எப்படி சன்னா புலாவ் செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் சூடான உடனே ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்குங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனுங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக எடுத்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து போட்டோன்னே அப்படியே குக்கர்லலாம் அப்படியே அடி பிடிச்சிக்குங்க. நல்லா வந்து அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் எண்ணெயிலேயே நல்லா மசிஞ்சு வேகணுங்க. அப்படி வெந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா தக்காளி பழம் தனியாக இருக்கும், அப்படியே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாங்க. பொடியாக நறுக்குனா புதினா போட்டுக்கலாங்க. மல்லி இலையில் கொஞ்சம் கம்மியாகவே புதினா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற சன்னா புலாவ் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். புதினா அதிகமாக போட்டோம்னா புதினாவோட ஃப்ளேவர் தான் சாதத்தில் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் புதினாவை கம்மியாகவே போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த பொடியெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இந்த அளவு வதங்கி இருக்கும்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த சுண்டக்கடலை வந்து இந்த மசாலாவோட உப்பு காரமெல்லாம் பிடிச்சி நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. ஏற்கனவே வெந்தது தான், ஆனால் கொஞ்சம் உப்பு காரம் சேரும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்தளவு வதங்கினா போதுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 கப்பு அரிசி நான் எடுத்திருக்கேன். 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. அதனால் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். சப்போஸ் வந்து அரிசி ஊற வைக்க நம்ம டைம் இல்லை, நம்ம சீக்கிரமாக செஞ்சாகணும் அப்படின்னா இன்னும் 1/2 டம்ளர் சேர்ந்து ஊற்றிக்கலாம். அப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா சரியாக வரும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்ச அரிசியை இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச மல்லி இலையை கொஞ்சமாக இருந்தால் போதுங்க, அந்த மல்லி இலை போட்டுக்கலாம். அதே மாதிரியே கொஞ்சமாக புதினா இலை ஒரு 2-3 இலை இருந்தால் போதுங்க, அதே பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். குக்கர் இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே இருக்கட்டுங்க. அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் திறந்து பார்த்துடலாங்க. பாருங்கள், வாவ், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சன்னா புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. கொண்டக்கடலையை நம்ம சுண்டலாகவும் குழம்பு வச்சும் மசாலா பண்ணி சாப்பிடுவோங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்பவுமே ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிட்றத விட அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான சத்தும் நம்மளுக்கு கிடைக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை செஞ்சு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் மதிய லஞ்சு சன்னா புலாவ் தானுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக
பீன்ஸ் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பீன்ஸ் கறியும் சன்னா புலாவும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடுங்க. சரிங்க, இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படி நம்ம வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சா, நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. அப்படி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கலாம். டாடா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.